எல்லாம் வல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய கைலாயத்திலே வீட்டிருக்கக்கூடிய பெருமான் அங்கிங்கு எனாதபடிக்கு எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்து இந்த உயிர்களுக்கு தேவையான அத்தனை போகங்களையும் கொடுத்து அந்த போகத்தின் காரணமாக வினைப்பயன்களை எல்லாம் அனுபவிக்க செய்து அந்த வினையின் காரணமாக இன்பத் துன்பங்களை எய்திய இந்த உயிர்கள் இறுதியிலே இறைவனுடைய திருவடியை எப்படியாவது பற்ற வேண்டும் என்பதற்காக அருளாளர்கள் அருளி செய்த 12 திருமுறைகளில் இருந்து ஏதாவது ஒரு 4 வரி பாடல்களை இந்த உயிர் இறைவனை நோக்கி ஆன்மார்த்தமாக விண்ணப்பம் செய்யுமே ஆனால் நிச்சயமாக இறைவன் கருணை கூர்ந்து அந்த உயிர்களுக்கு தன்னுடைய மற்றற்ற கருணையாகிய திருவருளை வாரி வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சமயங்களிலே நாம் இறைவனை தொடர்ந்து விண்ணப்பம் செய்து இறைவனுடைய நிலையான அந்த பேரின்பத்தை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த உயிர்களினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றாற் போல இறைவன் இந்த உயிர்களுக்கு கணு கரண போன போகங்களை எல்லாம் கொடுத்து அந்த போகமாகிய இருவினைகளையும் அருந்த வைத்து இறைவன் அந்த இன்பத் துன்பங்களிலே பற்றற்று இருக்கின்ற பொழுது இந்த இறைவனுடைய நாட்டம் வருகின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் தன்னுடைய திருவடி நிழலை காட்டி அந்த உயிர்களை தன்னுடைய திருவடி இன்பத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பதுதான் அருளாளர்களுடைய வாக்கு. இப்பொழுது நம்மோடு ஒன்றாக இருந்து உடனாய் இருந்து வேறாயும் இருந்து நம்மை எல்லாம் வளர்த்து வந்த ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மை எல்லாம் விட்டு இப்பொழுது இறைவனுடைய பேரின்ப வீட்டிற்கு நுழைய இருப்பதனாலே அவர் அந்த திருவடி இன்பத்திலே நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய அருளாளர்கள் அருள் செய்த அந்த பாடல் பதிகங்களை எல்லாம் இந்த அருமையான நேரத்திலே இறைவன் மகிழ்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது வீட்டு இன்ப தீபமானது இப்பொழுது இங்கே ஏற்றப்படுகிறது.